இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மலேசிய ரஷ்ய கூட்டமைப்பு உறவு மேலும் வலுப்படுத்தப்பட்டது. வெள்ளிக்கிழமை நிறைவடைந்த பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அதிகாரப்பூர்வ பயணத்தின் வழி மலேசியாவிற்கும் ரஷ்ய கூட்டமைப்புக்கும் இடையில் உள்ள வலுவான இருதரப்பு உறவு மேலும் வலுப்படுத்தப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய உறவு இரு தரப்பினரும் வழங்கும் புதிய களத்தை ஆராய்வது உட்பட மிகவும் சாதகமான வர்த்தக ஒத்துழைப்பாக மாற்றப்படும் என்று தமது பயணத்தின் இறுதி நாளில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் கூறினார். ஏரோஃபிளாட் விமான நிறுவனத்தின் வழியாக மலேசியா குறிப்பாக சுற்றுலாத்துறையில் பெரும் நன்மைகளை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்நிறுவனம் கூடிய விரைவில் நமது நாட்டிற்கு விமான பயணங்களை மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அன்வார் தெரிவித்தார். MH17 விவகாரத்தை புதினிடம் பேசினார் பிரதமர். அதிபர் புதின் உடனான சந்திப்பின் போது MH17 விமானம் சுற்றி வீழ்த்தப்பட்ட சம்பவம் குறித்து அனைத்துலக பொது விமான போக்குவரத்து மன்றம் ICAO வெளியிட்ட விசாரணை அறிக்கையின் முடிவுகள் குறித்த விவகாரத்தையும் எழுப்பிய பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். அறிக்கை வெளியான உடனேயே அதிபர் புதினை சந்தித்த முதல் அரசாங்க தலைவர்களில் நானும் ஒருவன். ஆனால் அதிபர் புதினின் பதில் தெளிவாக இருந்தது. முதலில் அவர் அந்த அசம்பாவிதத்திற்கு வருந்தினார். சம்பந்தப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் தனது இரங்கலை தெரிவித்தார். இரண்டாவதாக அவர் இன்னும் தொடர்ச்சியான விசாரணைக்கு திறந்த மனதுடன் இருப்பதாக கூறினார். 2014ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி உக்ரைன் வான்வெளியில் மலேசிய விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு ரஷ்யாவே காரணம் என்று ICAO அண்மையில் தீர்ப்பளித்தது. கோர விபத்தில் சம்பந்தப்பட்ட FRU உறுப்பினர்களை சுல்தான் நஸ்ரின் ஷா சந்தித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை தெலுக் இந்தானில் கோர விபத்தில் சம்பந்தப்பட்ட FRU எனப்படும் சேமப்படை உறுப்பினர்களை பேராக் சுல்தான் நஸ்ரின் ஷா நேரில் சென்று நலம் விசாரித்தார். தெலுக்கிந்தான் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நால்வரையும் சாதாரண சிகிச்சை அறையில் வைக்கப்பட்டிருக்கும் ஒருவரையும் சுல்தான் நேரில் சென்று கண்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் 44 வயதான கோப்ரல் ஹஸ்லிசால் முகமது அலி, 50 வயதான சார்ஜன் மஸ்லான் மாட், 39 வயதான கோப்ரல் முகமது இஷாக், 44 வயதான சார்ஜன் முகமது பாரி அலி மற்றும் சாதாரண சிகிச்சை அறையில் சிகிச்சை பெற்று வரும் 34 வயதான முகமது சுல்கைனி முகமது சுல்கிஃப்லியும் அவர் சந்தித்தார். சுமார் 30 நிமிடங்கள் அங்கு செலவழித்த சுல்தான் நஸ்ரின் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்கொடையையும் வழங்கினார். FRU விபத்து ஜாமீன் செலுத்த இயலாத ஓட்டுநர். கடந்த செவ்வாய்க்கிழமை FRU எனப்படும் சேமப்படை உறுப்பினர்களுக்கு மரணம் விளைவிக்கும் வகையில் ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட லோரி ஓட்டுநருக்கு விதிக்கப்பட்ட ஜாமீன் தொகை நேற்று வரை செலுத்தப்படவில்லை. குற்றம் சாட்டப்பட்டவர் முழுமையான குற்றவாளி அல்ல என்றும் அவரின் ஜாமீன் தொகையை செலுத்த உதவுவதற்கு பொதுமக்கள் சிலர் தயாராக இருப்பதாக சமூக ஊடகங்களில் பகிரப்படுவது தொடர்பில் பேராக் மாநில போலீஸ் துணைத் தலைவர் DCP சுல்கிஃப்லி சரியாட் கூறினார். அந்த லாரி ஓட்டுநருக்கு விதிக்கப்பட்ட ஜாமீன் தொகை 6000 ரிங்கெட்டை அவரால் செலுத்த இயலவில்லை. ஆகவே பணம் செலுத்த முடியாததால் போலீஸ் நிலைய சிறையில் அடைக்கப்படுவதோடு வழக்கு விசாரணை நிறைவடையும் வரையில் பத்துகாஜா சிறைக்கு மாற்றப்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். நான் எந்த தவறான செயலிலும் ஈடுபடவில்லை. டத்தோ ரமணன். வளாகம் ஒன்றின் முன் தாம் நபர் ஒருவருக்கு பணம் கொடுப்பதாக பரவலாக பகிரப்பட்ட காணொளியை தொடர்ந்து எந்த தவறான செயலிலும் ஈடுபடவில்லை என்று அடிலான் கட்சியின் உதவி தலைவருமான வேட்பாளர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் மறுத்துள்ளார். சர்ச்சைக்குரிய அக்காணொலி பழைய பதிவு என்றும் 2025 முதல் 2028ஆம் ஆண்டுக்கான கட்சி தேர்தல் காலகட்டத்தில் சில பொறுப்பற்ற தரப்பினரால் வேண்டுமென்றே மீண்டும் உருவாக்கப்பட்ட அவதூறு என்றும் தெரிவித்தார். முன்னதாக வளாகத்தின் முன் ரமணன் ஒரு நபருக்கு பணம் கொடுத்து வெளியேறுவதை காட்டும்
34 வினாடிகள் கொண்ட காணொளி பதிவு பரவலாக பகிரப்பட்டது. இந்திய தொழில் முனைவோரின் கரங்களை வலுப்படுத்தும் பயிற்சி பட்டறை ரமணன் தொடக்கி வைத்தார். நாடு முழுவதும் 60,000க்கும் மேற்பட்ட தொழில் முனைவர்களுக்கு உதவும் வகையில் தெக்கூன் நேஷனல் கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 10.3 பில்லியன் ரிங்கிட் நிதி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது 1998ஆம் ஆண்டு தெக்கூன் நேஷனல் அமைக்கப்பட்டதிலிருந்து இவ்வாண்டு வரைக்குமான நிதி ஒதுக்கீடு என தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். குறு சிறு நடுத்தர வியாபாரிகளின் முன்னேற்றத்திற்காக அந்நிதி வழங்கப்பட்டது. இவ்வாண்டு மட்டுமே இதுவரையில் 252 மில்லியன் ரிங்கிட் கடனுதவி 11,698 தொழில் முனைவோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. தொழில் முனைவோருக்கு உகந்த சூழலை, அதுவும் நீடித்த பொருளியல் சூழலை ஏற்படுத்தும் கடப்பாடு தொடரும் என்றார் அவர். ஸ்லாங்கூர் ஷா அலாமில் தொழில் முனைவோருக்கான தெக்கூன் நேஷனலின் அடிப்படை பயிற்சி பட்டறையை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் டத்தோஸ்ரீ அன்வார் அவ்வாறு கூறினார். தேர்தலில் ஆதரவை பெற பண அரசியல் நிலவவில்லை. சைஃபுதீன் கே.அடிலான் கட்சியில் 2025 முதல் 2028ஆம் ஆண்டுக்கான தேர்தலில் ஆதரவை பெறுவதற்கு பண அரசியல் நிலவுவதாக கூறப்படுவதை நம்பிக்கை கூட்டணியின் தலைமை செயலாளர் டத்தோஸ்ரீ சைஃபுதீன் நசுதியோன் இஸ்மாயில் மறுத்துள்ளார். பண அரசியல் தொடர்பாக கூறப்படும் எந்த ஒரு புகாரும் கட்சியின் ஒழுங்குமுறை வாரியத்திற்கு இதுவரை கிடைக்கவில்லை என்று கே.அடிலானின் முன்னாள் பொதுச் செயலாளருமான அவர் தெரிவித்தார். ஆதரவை பெற பணம் கொடுப்பதனால் பண அரசியல் கே.அடிலானில் அந்த அளவில் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் நீங்கள் பணத்தை பயன்படுத்தி நிகழ்ச்சிகள், விருந்துகள், கூடாரங்களை வாடகைக்கு எடுத்தால் தங்குமிடத்திற்கு பணம் செலுத்துவதென்றால் அது இருக்கிறது என்று நினைக்கிறேன் என்றார் அவர். அரசாங்க திட்டங்களை இந்தியர்களிடம் சேர்க்க இந்திய ஊடகவியலாளர்களுக்கு பயிற்சி. அரசாங்கத்தின் அனைத்து திட்டங்களும் கொள்கைகளும் மக்களிடையே, குறிப்பாக இந்தியர்களிடையே சரியாகவும் விரிவாகவும் சென்றடைவதை உறுதி செய்வதில் இந்திய ஊடகவியலாளர்களின் பங்கு அளப்பரியதாக உள்ளது. அதனை கருத்தில் கொண்டு துன் அப்துல் ரசாக் ஒளிபரப்பு மற்றும் தகவல் கழகமான இப்டார் ஊடகங்களின் வாயிலாக சிறந்த முறையில் மக்களுக்கு தகவல்களை கொண்டு சேர்க்கும் நோக்கத்துடன் தமிழ் ஊடக உள்ளடக்கத்தை உருவாக்குவதில் படைப்பாற்றல் மற்றும் புதுமையான பாடநெறி எனும் பயிற்சியை ஏற்று நடத்தியது. கடந்த மே 14 தொடங்கி 16 தேதி வரை நடைபெற்ற இந்த பயிற்சி திறன்பேசி ஊடகம், ஊடகத்தில் நெறிமுறைகள் மற்றும் கடப்பாடு உட்பட இலக்கவியல் ஊடகம் என்ற 3 பிரிவுகளில் நடத்தப்பட்டது. ஆசியான் உச்சநிலை மாநாடு 71 பள்ளிகளுக்கு இல்லிருப்பு கற்றல் கற்பித்தலுக்கு அனுமதி. 46வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டை முன்னிட்டு மே மாதம் 26 தொடங்கி 28ஆம் தேதி வரை கோலாலம்பூர் மற்றும் ஸ்லாங்கூரில் உள்ள மொத்தம் 71 பள்ளிகளுக்கு PDPR எனப்படும் இல்லிருப்பு கற்றல் கற்பித்தலை மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்படவிருக்கிறது. மாநாடு நடைபெறவிருப்பதால் அக்காலகட்டத்தில் சாலைகள் மூடப்படுவதோடு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதை கருத்தில் கொண்டு இந்த PDPR அமல்படுத்துவதற்கான அனுமதிக்கு பரிந்துரைக்கப்பட்டதாக கல்வி அமைச்சு நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் உள்ள மாணவர்களின் கற்றல் நடவடிக்கை பாதிக்கப்படாததை உறுதி செய்ய PDPR அமல்படுத்துவதாக கல்வி அமைச்சு தெளிவுபடுத்தியது. ஆசியான் உச்சநிலை மாநாடு KLCC மண்டலத்தில் விமானங்கள் பறக்க தடை இல்லை. வரும் மே 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் ஆசியான் உச்சநிலை மாநாடு நடைபெறவிருக்கும் தளமான கோலாலம்பூர் மாநாட்டு மையம் KLCC விமானங்கள் பறக்க தடை செய்யப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்படவில்லை. மாறாக மாநாடு நடைபெறும் காலகட்டம் முழுவதும் KLCCயை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆளில்லா விமானம், ட்ரோன்களை பயன்படுத்தவும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மலேசிய பொது விமான போக்குவரத்து ஆணையம் CAAM தலைமை நிர்வாக அதிகாரி டத்தோ கேப்டன் நொரஸ்மான் மஹமூத் தெரிவித்தார். அரசாங்க பதிவேட்டில் இடம்பெற்ற பகுதிகளுக்கான விமானங்கள் பறக்க விதிக்கப்பட்டிருக்கும் தடை நிலைநிறுத்தப்படுவதாக
டத்து கேப்டன் நாரஸ்மான் மஹமூத் தொடர்பு கொண்ட போது கூறினார். எந்த ஒரு தனிநபரையும் விசாரிக்க எம்சிஎம்சிக்கு உரிமை உண்டு. எந்த ஒரு புகார் கிடைத்தாலும் விசாரணைக்கு எந்த ஒரு தனிநபரையும் அழைக்க மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் எம்சிஎம்சிக்கு உரிமை உள்ளது. மேற்கொள்ளப்படும் விசாரணையின் அடிப்படையில் விசாரணை அறிக்கை திறக்கப்படவிருப்பதோடு நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். வழக்கமான புகார் இருந்தால் விசாரணைக்காக அவர்கள் விசாரணை அறிக்கையை திறப்பார்கள். அதன் பின்னர் அவர்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் சமர்ப்பிப்பார்கள். புகார் இருந்தால் வழக்கமாக எம்சிஎம்சி அவசியம் என்று நினைத்தால் நடவடிக்கை எடுக்க அவர்களுக்கு உரிமை உண்டு என்றார் அவர். சனிக்கிழமை ஜொஹூர் ஸ்ரீ ஸ்டூலாங் பிபிஆர் பல்நோக்கு மண்டபத்தில் கீதா மடானி எக்ஸ் புரோகிராம் மடானி ராக்யாட் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின்னர் அவர் அவ்வாறு கூறினார்.